மூலப்பொருள்கள் இயந்திரங்களின் மூலம் உற்பத்தி பொருளாக மாற்றப்படுது. மூலப்பொருள் எங்கேருந்து கிடைக்கும்? முதல்நிலை தொழிலில் மூலப்பொருள் கிடைக்கும். பல டைம் பேசியாச்சு. நீங்கள் வராதவங்களுக்கு புரியாத அப்புறம் பேசிங்க. ஃபஸ்ட்லேருந்து வரும்பொழுது இதாக இருக்கும். முதல் நிலை தொழிலில் உற்பத்தி செய்கிறதெல்லாம் மூலப்பொருள். அது இரண்டாம் நிலை தொழிலுக்கு மூலப்பொருளாக வரும். அதை முடிவுற்ற பொருளாக மாற்றணும். இப்போ மரம் எங்கே வரும்? முதல் நிலை தொழில், மரம் வெட்டும் தொழில். அதை ஃபர்னிச்சர், இந்த மாதிரி டேபிளு, பெஞ்சு, ஸ்டூலு, போர்டு இதெல்லாம் தயாரிக்கிறது மாற்றுறது யார்? இரண்டாம் நிலை தொழில். பருத்தி முதல் நிலை தொழில். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக மாற்றுறது யார்? அது மாதிரி எல்லாத்தையும் இங்கே உள்ளது எல்லாத்தையும் மாற்றினது யார்? இரண்டாம் நிலை தொழில். அதான் சொல்கிறாங்க. இயந்திரங்கள் மூலம்லாம் அவசியம் கிடையாது, கையாலையும் செய்யலாம். இதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டிருக்கானுங்க. இயந்திரம்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக தொழிற்சாலை இந்த வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணுறானுங்க. இத்துறை மதிப்பு கூட்டுத்துறை என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாம் நிலை தொழில். ஏன்னா வெறும் மரமாக கிடந்ததுன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது. வெறும் பருத்தி பஞ்சா இருக்குது, இந்த சட்டைக்கு மதிப்பு இருக்குமா? துணியாக மாற்றினோன்னா அதோட வேல்யூ 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் பஞ்சை. துணியாக மாற்றினோன்னே 1000 2000 அந்த மாதிரி போகும். சரியா? அதில் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறான் அதை பொறுத்து அதில் வேல்யூ இருக்கும். அதனால் அதுக்கு பேர் மதிப்பு கூட்டு துறை என்றும் அழைக்கப்படுகிறது. எது? இரண்டாம் நிலை துறை. மதிப்பு கூட்டுன்ற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதிப்பு கூட்டு வரி. வெரி குட். அதெல்லாம் கவனிங்க. மூலப்பொருட்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் தொழில்கள். அந்த தொழிற்சாலைக்கு இரண்டாம் நிலை தொழிலுக்கு மூலப்பொருள் எங்கேருந்து வருது? விவசாயத்திலேருந்து வந்தால் வேளாண் சார்ந்த பொருள். அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி. தமிழில் புரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷ் ஒன்றுமே கிடையாது. இங்கிலீஷ் எது வேணாலும் ஈஸி தான். தமிழில் முதல்ல புரிஞ்சுருக்கணும். காடுகள் தமிழில், தாய்மொழியில். அவன் தாய்மொழியில் புரிஞ்சுன்னா மற்ற மொழியில் ஈஸி. இப்போ அவன் வடக்கன்ஸ் இங்கே வந்து கஷ்டப்படுறானுங்களா? ஏன்னா அவன் தாய்மொழியில் அவன் எதுவுமே தெரியாது, எந்த நாலேஜும் இல்லை. அதனால் அவனுங்களை திட்ட முடியாது. ஏன்னா அங்கே உள்ள குரூப்பு அந்த சனாதனத்தை வச்சு இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. பாவம் அவனுங்களை நம்ம ஊரில் போராடி இழுத்துட்டு வராங்க. யார் என்ன அப்படின்னு தெரியும். காடுகள் சார்ந்த தொழில்கள். அதுக்கான ரா மெட்டீரியல் காட்டிலேருந்து வரும். இப்போ பார்த்தோம் ஃபர்னிச்சர்லாம் என்ன தொழில்? காடு சார்ந்த தொழில். ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. மரங்கள்லாம் எங்கேருந்து வரும்? காட்டிலேருந்து வரும். ஓகேவா? ரைட். பருத்தி, நூற்பாலை, நெசவு தொழில் வேளாண் சார்ந்தது. வெரி குட். அடுத்து கனிமம் சார்ந்த தொழில்கள். மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இரும்பு எக்கு தொழிற்சாலை என்னது? கனிமம், மினரல்ஸ். அந்த மாதிரி வேளாண் சார்ந்த தொழில்கள். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு. நெசவாலை பெரிய ஃபேக்ட்ரி. இயந்திரம் மூலிமா 18ஆம் நூற்றாண்டு 1700களிலேயே தொழில் புரட்சி வந்துடும். தொழில் புரட்சி வந்து இயந்திரம்லாம் தயாரிச்சிருவானுங்க. எங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அதுவும் இங்கிலாந்தில். அங்கே தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயோட நம்மக்கிட்ட சீப் லேபரர் கிடைப்பான். அங்கே 1000 ரூபா கொடுக்கணுன்னாக்கா இங்கே 100 ரூபா கொடுத்தா போதும். அதனால் என்ன பண்ணுறானுங்க, அந்த இயந்திரங்கள் மூலிமா இயங்கக்கூடிய தொழிற்சாலையை இங்கே கொண்டு வருவாங்க. சரியா? நெசவாலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நெசவு தொழில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி மக்களே நெசவு பண்ணியிருக்காங்க, கையில் செஞ்சாங்க. இயந்திரம் மூலிமா தொழிற்சாலை. இந்தியாவுக்கு முதல் தொழிற்சாலை இது 1818. இங்கிலீஷ்காரன் பீரியடில் கொண்டு வராங்க. அதில் ஒரு கேள்வி, தொழில் புரட்சி எந்த நூற்றாண்டில் உருவானது அப்படிம்பாங்க. 18ஆம் நூற்றாண்டு. இது 19ஆம் நூற்றாண்டு. 18ஆ 19ஆ? இது 19ஆம் நூற்றாண்டு. இப்போ எந்த நூற்றாண்டில் வந்துச்சு தொழில் புரட்சின்னு என்ன அப்படின்னு வரலாறில் பார்ப்போம். இதெல்லாம் சரி. கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல உருவாக்குறாங்க. ஏன் சார் கொல்கத்தாவில் போய் உருவாக்குனானுங்க? ஹிஸ்ட்ரி முடித்தவங்க. பிரிட்டிஷ்காரனோட ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரனோட ஹெட் ஆஃபீஸ். ஹிஸ்ட்ரி முடித்தவங்க சொல்லணும், அந்த மாதிரி லிங்க் பண்ணணும். புரிஞ்சு வச்சுன்னா மறக்காது, ஃபேக்டே மறக்காது. நிறைய பேர் சார் ஃபேக்ட் எப்படி சார் நான் வச்சுக்கிறது, அதையே புரிஞ்சு படிச்சுட்டு வந்தீங்கன்னா மறக்காது. சரி, அடுத்தது பருத்தி நெசவாலைகள். இரண்டாம் நிலை தொழிலில் பெரிய தொழில் இது தான்.
இரண்டாம் நிலை தொழிலில் பெரிய எல்லாருமே ட்ரெஸ்ஸு போடணும்ல எல்லாத்துக்கும், அப்போ பெரிய தொழிற்சாலை தான். அதுக்கப்புறம் தான் சக்கரை ஆலையெல்லாம். நெசவாலை என்பது பருத்தி, சணல், கம்பளி, பட்டு, செயற்கை இலை. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் செயற்கை இலை தான். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா என்னென்ன செயற்கை இலை கொடுத்துரும்? ரேயானு, நைலானு, கயிறு, பாலிஸ்டர். சரியா? ரேயான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? செயற்கை பட்டு. பாலிஸ்டர் செயற்கை பருத்தி, பாலிஸ்டர். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பாலிகாட்டன் தான். பாலிகாட்டன், பாலிஸ்டரும் காட்டனும் கலந்தது. ஒரிஜினல் காட்டனே கிடையாது. ஒரிஜினல் காட்டன்லாம் டெய்லியும் உட்காந்து அயன் பண்ண முடியாது நம்மளாலாம். சரியா? சரி. இந்தியா துறையில் உலகில் 2ஆம் இடத்துல உள்ளது. மக்கள் தொகையில் 2ஆவது இடம் இல்லை, அவ்வளோ பேத்துக்கு துணி நெய்கிறான். ஸோ 2ஆம் இடம். சீனாவுக்கு அடுத்தபடியாக இருக்கணும். அவன் தான் பாப்புலேஷன் அதிகம். 2ஆவது. பாரம்பரிய தொழில் கைத்தறி, கைவினை பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நம்ம அந்த சிறிய விசைத்தறிகள் போன்ற லட்சக்கணக்கான கிராமப்புற புறநகர் மக்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிக்கும் ஆதாரங்களாக உள்ளன. கைத்தறி இன்னும் நெஞ்சிட்ருக்காங்களா? பட்டெல்லாம். அப்புறம் விசைத்தறி, மின்சாரம் மூலியமாக இயங்கிறது விசைத்தறி, பவர்லூம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தற்பொழுது இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகில் 3வது பெரிய நாடாகவும் தறி நூற்பு கருவிகளின் எண்ணிக்கையில் முதன்மையான நாடாகவும் உள்ளது. தறி அதிகமாக உள்ள நாடு எது? இந்தியா உலகத்தில். பட் பருத்தி உற்பத்தியில் எத்தனாவது நாடு? 3வது நாடு. மிகப்பெரிய நவீன தொழிற்சாலையாக மாறிட்டு வருது நெசவு தொழில். சரியா? முன்னாடிலாம் கையில் உட்காந்து நெஞ்சிட்டே இருக்கணும். இப்போல்லாம் மெஷினு அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். டிசைன் கூட அது டிசைன்லாம் மேனுவலாக பண்ணணும். போய் இப்போல்லாம் டிசைன் எதுலேயும் தேவையில்லை, அதுவே பண்ணிடும் எல்லாமே. நூல் மட்டும் கட்டாச்சுன்னா போய் அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான் மனுஷனோட வேலை. அதுவும் நூல் கட்டாச்சுன்னா அதுவும் பார்த்துட்டே இருக்கணும். முன்னாலாம் ஓடிடும். இப்போலாம் ஆட்டோ லூம்னு இருக்குது. நூல் கட்டாச்சுன்னா அதுவாக நின்றோம். அப்போ நீ போய் எப்போ வேணாலும் போய் அட்டாச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நான் ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துடுச்சு ஆட்டோ லூம். அதேமாதிரி டிசைன் உருவாக்குறது எல்லாமே அதுவே காமிச்சிடும். கம்ப்யூட்டரில் போட்டு டிசைன் போட்டுனா அங்கே பிரிண்ட் வந்துடும், நெஞ்சு வந்துடும் டிசைன். மாதிரி ஜின்னிங் எப்படிம்பாங்க. பருத்தி பார்த்துருக்கீங்களா? பருத்தி கொட்டை, பருத்தி பால்ஸ் மாதிரி இருக்கும், அதில் விதை இருக்கும். அந்த விதையை பரப்புறதுக்கு தான் அந்த பருத்தி இலையே வருது. பயாலஜியில் படிச்சிருப்போம். சரியா? அந்த விதையை நீக்கிடுவாங்க. நீக்கினா தான் அந்த நூலை தனியாக எடுப்பாங்க. விதையை நீக்கிட்டு நூலை எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே அதுதான். அந்த பால்ஸிலேருந்து பருத்தியை உருவாங்க. ஃபஸ்ட்டு வேலையை போய் இதான் பண்ணுவாங்க. அந்த பருத்தியிலேருந்து விதையை நீக்குவாங்க. அதான் பருத்தி கொட்டை அப்படிம்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு வேலை. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஜின்னிங். இந்த ஃபேக்டில் இருக்கனால சொல்கிறேன், கேட்பானுங்க இந்த பாக்ஸில் இருக்கனால. மும்பை அதன் புறநகர பகுதியில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர், பழையது, இப்போ வந்துட்டு அகமதாபாத். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, அகமதாபாத் இருந்தால் அகமதாபாத் எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். என்ன காரணம் அப்படின்னா அங்கே பருத்தி ஆலை அதிகமாக இருக்கிறது காரணம் அங்கே என்ன கரிசல் மண். இந்த ஏரியா ஃபுல்லாக கரிசல் மண். தீபகற்ப இந்தியா முழுவதும் என்ன இருக்கும்? கரிசல் மண் இருக்குன்னு பார்த்தோமா? அது வந்து இந்த பீடபூமி. இந்த இடத்துல கரிசல் மண்ணால் உருவானது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த இடம் பீடபூமியில் இது ஃபுல்லாகவே கரிசல் மண். இன்னொன்று ஈரப்பதம். இங்கேருந்து கடல்லேருந்து காற்று வீசிகிட்டு இருக்குமா? ஈரப்பதமான காற்று, ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நூல் அந்து போகாது. வளிமண்டலம் ட்ரையாக இருந்ததுன்னா நூலில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் வளிமண்டலம் உறிஞ்சிக்கும். இப்போ ஈஸியாக கயிறு அந்துடும், நூல் அந்துடும். நூல் அந்துடாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? பூ கட்டுறாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் நனைச்சிட்டு தான் கட்ட ஆரம்பிப்பாங்க. எதுக்கு? எல்லாம் அந்து போயிடும். அதுக்கு தான் இதெல்லாம் காரணம். கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஈரப்பத காலநிலை, மும்பை துறைமுகம். துறைமுகத்துக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம்? இங்கே உற்பத்தி பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தானே எடுத்துகிட்டு போகணும். இங்கே உற்பத்தி பண்ணி அழகாக எடுத்துகிட்டு இப்படி போயிடும். இது என்ன வழி? சூயஸ் கால்வாய் வழி. இது என்ன வழி? இது என்ன வழி? நன்னம்பிக்கை முனை வழி. பார்த்தோன்னே சொல்லணும். மனப்பாடம்லாம் இல்லை, ரிவிஷன் பண்ணல சார், சொல்லவே இல்லை சார்.
படம் தெரியுது, படத்தை பார்த்து சொல்லுங்கள். நன்னம்பிக்கை முனைவழி. அப்புறம் எளிதில் நீர்மின் சக்திலாம் அங்கே கிடைக்குதாம்மா. சந்தை விற்பனை செய்து சிறந்த போக்குவரத்து வசதிலாம் இருக்காமா. கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். மும்பை இந்தியாவின் மான்செஸ்டராக இருப்பதற்கு காரணம் என்ன? இதெல்லாம் தான் காரணம். மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு பருத்தி நெசவாலைகள் செறிந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாலைகள் உள்ளன. கோயம்புத்தூர் கிடையாது, கோயம்புத்தூர் மண்டலம். இங்கே உட்காண்டியாமா தெரியல, அங்கே மண்டலம். ஏன்னா கோயம்புத்தூர் முன்னாடி வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, உடுமலைப்பேட்டை தானே, இல்லை திருப்பூர். இது 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது தான் கோயம்புத்தூர். இப்போ பிரிச்சுட்டாங்க 3. அதனால் கோயம்புத்தூர் மண்டலம்னு சொல்லலாம். இப்போது ஏகப்பட்டது இருக்குது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மண்டலம்னு தான் சொல்லணும். பிரிஞ்சிருச்சு. ஏன்னா திருப்பூரில் தான் அதிகமாக இருக்குது நெசவாலைகள். இப்போது தமிழ்நாட்டில் உள்ள 435 நெசவாலைகளில் 200 நெசவாலைகள் கோயம்புத்தூர் பகுதியில். ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி அங்கெல்லாம் இருக்காமா. மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் அங்கே இருக்குது சணல் ஆலைகள். சணல் அது அந்த ஏரியா தான். எங்கே? மேற்கு வங்கம். இந்த ஏரியா மேற்கு வங்கம், ஒரிசா இருக்கலாம். அங்கே தான் சணல் கிடைக்கிது. பீகார் இஞ்சி போனால் கொஞ்சம் அஸ்ஸாமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சணல் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். சாக்கு பைக்கு தயாரிக்க பயன்படுது. இப்போ ட்ரெஸ்ஸே வருது. சணல் ட்ரெஸ் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இருக்குது சணல். ஜூட்லேயே ப்ராசஸ் பண்ணி சார் அரிக்கும் சார், நல்லா ப்ராசஸ் பண்ணி சாரீ, ஷர்ட்டு எல்லாமே இருக்குது. பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்ந்து நெசவு செய்யப்படுகிறது. பருத்தி கூட சேர்ந்து ட்ரெஸ்ஸு, ரோமம், கம்பளி ஆடை இருக்குல்ல குளிர் பிரதேசத்தில், அதுக்கெல்லாம் தயாரிக்கிறாங்க. பருத்தி நெசவாலைக்கு அடுத்தாற்போல் சணல் ஆலைகள் இந்தியாவின் 2வது பெரிய நெசவாலை துறை. நெசவாலைனா இதெல்லாமே நெசவாலை. எது? பருத்தி, சணல், பட்டு, செயற்கை இலை, இதெல்லாமே நெசவு தொழில் தான். அந்த துறையில், நெசவு துறையில் ஃபஸ்ட்டு எது? பருத்தி ஆலை. 2வது எது? சணல். பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இயற்கையான சணல் புதுப்பிக்கக்கூடிய, எளிதில் மக்கக்கூடியது. ஆமாம், இயற்கையில் வந்தால் எளிதில் மக்கிடும். மக்கி போதெல்லாம் என்ன அர்த்தம்? பயாலஜி முடிச்சவங்க. பெரிய மாளிகையில் சின்ன மாளிகையில் உடைச்சிடுவாங்க. யார் உடைப்பா? மைக்ரோப்ஸ். அது போல் இருக்கு. சரி, பார்த்துக்கலாம். இயற்கையான சணல் என்பது புதுப்பிக்கக்கூடியது. அதேமாதிரி அந்த இப்போ நம்ம சாக்கு பையெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் நைலானு, பிளாஸ்டிக்கு, அதெல்லாம் மக்காது, டேஞ்சர். அதெல்லாம் தங்க இலைப்பயிர். தங்க இலைப்பயிர் எது? சணல். மஞ்சள் கலராக இருக்கும், தங்க கலரில் இருக்கும், காஸ்ட்லி. இந்த செயற்கை இலைப்பயிரெலாம் வரதுக்கு, செயற்கை இலையெல்லாம் வரதுக்கு முன்னாடி, அதனால் அந்த பேர். அதேமாதிரி ஒரு நாட்டோட பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணால் என்ன வேணும்? இந்த கயிறுலாம் வேணும். எல்லாம் கட்டி அனுப்ப முடியாது. அதான் தேசிய சணல் வாரியம் தலைமையாக கொல்கத்தாவில் இருக்குது. அங்கே தான் அதிகமாக கிடைக்குது. அதனால் அவ்வளோதான். என்ன குணம் புரியுதா? இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயர் தான் கொண்டு வரான். ஜார்ஜ் ஆக்லாண்ட். எங்கே? கொல்கத்தாவில் ரிஷிரா அப்படின்ற இடத்துல கொண்டு வராங்க. உற்பத்தியில் முதல் இடத்திலும் இந்தியா உற்பத்தியில் முதலிடம். சணல் பொருட்கள் உற்பத்தியில் வங்கதேசத்துக்கு அடுத்ததாக 2வது இடத்திலும் உள்ளது. இதெல்லாம் உற்பத்தி குழப்புறீங்க. சணல் பொருட்கள் உற்பத்தியில் சரி பார்ப்போம். சணல் பயில்கள், கூடார துணிகள், கூடாரன்னா இது டென்ட் கொட்டாய், சிப்பப்பைகள், சாக்கு, தரை விரிப்பு, திரைச்சீலை, ஸ்க்ரீனு,
கயிறு, துணி, கால் மிதியடி, மேட்டு எல்லாம் இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும் தமிழனுக்கு. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. நம்ம தானே தற்சமயம் தங்கிலீஷ் ஆயிடுச்சு. தற்சமயம் ரோமத்துடன் கலந்து நெகிழிகளான அரைகலன்கள், காப்பிடப்பட்ட உரைகள். அரைகலன்னா கண்டெய்னரு, சின்ன சின்ன வெசல் இருக்குல்ல, அது பிளாஸ்டிக் வெசல். ஏதோ உரையாமல் தயாரிக்கிறாங்களாம்மா. அடுத்து மேலும் இவை பருத்தியுடன் கலந்து போர்வைகள், சணல் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கம்பளங்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் உள்ள ஹூக்ளி ஆற்றங்கரை. ஹூக்ளியை பற்றி முன்னாடி பேசியிருக்கோமா? ஹவுரா பிரிட்ஜு, ஹூக்ளி நதிக்கரை. என்னது ஜிகிருதண்டா தூளா வடிவேலு? ஆமாம். டிட்டகார், ஜகடட், பஜ், ஹவுரா, பத்ரேஸ்வரர் முதன்மை சணல் பொருள் உற்பத்தி மையங்கள். அங்கே எங்கே? மேற்கு வங்கத்தில் சணல் பொருள் உற்பத்தி மையம். இதெல்லாம் நகரங்கள். இரண்டாம் நிலை தொழில். ஆந்திர பிரதேச லைட்டாக அந்த ஒடிசா ஒட்டி மட்டும் நடக்கும். பீகார், அஸ்ஸாமு, உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா அங்கேயும் ஓரளவுக்கு சணல் இருக்குது. நம்ம என்னென்ன பார்த்தோம்? மேற்கு வங்கம் பார்த்தோம், ஒடிசா பார்த்தோம். ஒடிசா பார்க்கல. பீகார் பார்த்தோம், அஸ்ஸாம் பார்த்தோம். அது கூட இதெல்லாம் சேர்த்திக்கங்க. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசாலாம். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். 1983 உருவாக்குறாங்க. பெங்களூரில் இருக்காமா. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். சரியா? அதோட இடம் எங்கே இருக்குது? பெங்களூரு. பட்டு நெசவாலைகள் 3வது இடத்துல. பட்டு நெசவாலை ரொம்ப காலமாகவே பட்டு நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணுறோம். சீனாக்காரன் தான் முதல்ல பட்டு கண்டுபிடிச்சிருப்பான். பட்டுனா என்னென்னு பார்த்தோம்? ஒரு புழு. அது ஒரு புழு. அது என்னவா மாறும்? பட்டாம்பூச்சியாக மாறும். புழு பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? ஒரு கூடை கட்டிட்டு அது உள்ளே போய் உட்காந்துக்கும். அந்த கூடு கட்டுதில்ல இலை, அதோட உமிழ் நீர்லேருந்து அதுதான் நூலாக மாறிடும். அந்த நூலை எடுத்து பட்டு சீனாக்காரன் தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்மளும் அதை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் சீனாக்காரன்ட்டு கற்றுக்கிட்டு. சரியா? எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. நம்ம இவங்க பல்லவர்கள்லாம் இருக்காங்களா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் பட்டு இங்கே வந்திருக்கும். அடுத்தது அதான் பழங்காலம். பண்டைய காலம் தான் பழங்காலம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரம் ஏன்ஷியன் பீரியடும்பா இங்கிலீஷில். ஏன்ஷியன்னா எது வரைக்கும்? வரலாறு முடித்தவங்க. கிபி சத்தமா 600 வரைக்கும், 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். சரியா? அப்படியே நான் என்ன சொல்கிறாங்க, வார்த்தைக்கு அர்த்தம் கேட்குறேன், அவ்வளோதான். தெரிஞ்சால் தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். பழங்காலம் அப்படின்னு இடைக்காலத்தெல்லாம் சொல்லக்கூடாது. இடைக்காலம் பழங்காலம் இல்லை, அது இடைக்கால இந்தியா. இந்தியா பட்டு உற்பத்திக்கு பெயர் பெற்றது. கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையில் உள்ளது. அந்த புழுவை வளர்த்து இலைய அதுக்குன்னு ஒரு இலையை சாப்பிடும், மெல்பெரி இலைன்னு. அந்த இலையை போடுவானுங்க. அதை சாப்பிட்டுட்டு அது கொளுத்து போய் என்ன பண்ணும்? அடுத்த லெவலுக்கு பறக்கிறதுக்கு தயாராகணும். கூடு கட்டிட்டு போகும். ஒரு ஸ்டேஜில் அது கூடு கட்டி முடித்து ஒரு ஸ்டேஜில் முத்திருச்சுன்னா அது உடச்சிட்டு வந்துடும். நடுவுலேயே அது பதமான டைமில் அது இத்தனை நாள் இருக்குது. இத்தனை நாள் கழித்து அதை எடுத்து தண்ணியில் போட்டு அந்த நூலை மட்டும் உருவி எடுத்துடுவானுங்க. கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் பார்த்தோமா? கெமிஸ்ட்ரிலையா? பயாலஜியில் பார்த்துருப்போம். ஆமாம். கர்நாடக மாநிலம் பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் முதன்மை மாநிலம். அதனால தான் அந்த போர்டு அங்கே வச்சுருக்கான், இந்த போர்டை. சரியா? கர்நாடகா. அதேமாதிரி கர்நாடகாவில் வேறு என்ன போர்டு இருக்குதுன்னு பார்த்தோம்? காஃபி போர்டு. அஸ்ஸாமில் தேயிலை போர்டு. அங்கே தான் உற்பத்தி அதிகம். அதனால் அடுத்தது இது விண்ட் எனர்ஜி. அந்த போர்டு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில், சென்னையில். எத்தனை பார்த்தோம்? எல்லாம் காரணம் இருக்கும். அடுத்தது அது போக மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அடுத்து இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் ட்ரேடு மினிஸ்ட்ரி 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்பொழுது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ்
புதுடில்லியில் உள்ள உத்யோக் பவனை தலைமையிடமாக ஃபேக்டாக அள்ளி குப்பையாக கொட்டியிருக்கானுங்க நீட்டுன்ற பேரில். அதெல்லாம் கம்ப்யூட்டர் கேட்டால் கொடுத்துரும். இதை நம்ம மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சரியா? அடுத்தது சர்க்கரை தொழிற்சாலை. நெசவு தொழில் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு செகண்ட்ரி செக்டார் இன் இந்தியா எது? நெசவு. நெசவில் அத்தனை வகை இருக்குது. அதில் ஆர்டராக வரும். ஃபஸ்ட்டு யார்? பருத்தி. ரெண்டாவது சணல். மூணாவது பட்டு. கேட்பாங்க, ஆர்டர் கேட்பான். அடுத்தது சர்க்கரை தொழிற்சாலை. ரெண்டாவது செகண்டரி செக்டார் இந்தியாவில் கரும்பு, சர்க்கரை கிழங்குகள் அல்லது சர்க்கரை பொருட்கள் அடங்கிய பயிர்களிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை கிழங்குலேருந்து சர்க்கரை தயாரிப்பாங்களா சார்? ஆமாம். அந்த ரஷ்யாலாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஊரில் ஒன்லி கரும்பு தான். ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள்லாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, கிழங்கு ஏதோ ஒரு கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு ஏதோ ஒன்று, அதிலேருந்து தயாரிப்பாங்க. இப்போ பீட்ரூட் இருக்குல்ல, அதிலேருந்து சர்க்கரை எடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். அது அங்கே போட்டிருக்கு. அல்லது சர்க்கரை பொருட்கள் அடங்கிய பயிர்களிலிருந்து பீட்ரூட்டு எக்ஸாம்பிள். நம்ம ஊரில் கரும்பு தான். வெப்பம் அதிகமாக இருக்குது. அவங்க ஊரில் என்ன இருக்காது? கரும்பு விளையாது. குளிர் பிரதேசம். கரும்பு வெப்ப மண்டலம் தான், துணையாயின மண்டலத்தில் தான் இருக்கும். டிராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்கும். சரியா? தள்ளி உக்காரமா. அடுத்தது இந்தியாவில் சர்க்கரை பெரும்பாலும் நெசவுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலை இது. வேளாண் சார்ந்த தொழிற்சாலை ரெண்டாவது. உலக கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் வகிக்கிறது. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பிரேசில் தான் நம்பர் 1 கரும்பு உற்பத்தியில். கரும்பு எளிதில் எடை இலக்கும் தன்மையுடையதாகும். ஏன்னா அதில் தண்ணி தான் இருக்கும். வெட்டி போட்டிங்க, மண்ணில் ஊனி இருக்கிற வரைக்கும் வேறு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். வெட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி கிடைக்காது. அப்போ என்ன ஆயிரும்? தண்ணியெலாம் இழக்க ஆரம்பிச்சிடும். சுகர் இருக்கும், சுக்ரோஸ் இருக்கும், பட் என்ன ஆயிரும்? தண்ணி இழக்க ஆரம்பிச்சிடும். அதான் எடையிலக்கு. போக்குவரத்திற்கு அதிக எடை கொண்டதாகவும் உள்ளதால் இத்தொழிற்சாலை, ஏன்னா போகிற வழியில் என்ன ஆயிரும்? போக்குவரத்தில் தண்ணியெல்லாம் இழந்துடும், தரம் இல்லாமல் போயிடும். ஒன்று. அப்புறம் கரும்பு சக்கரை 1 டன்னு கரும்பு எடுத்து நீங்கள் சர்க்கரை ஆலையில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 100 கிலோ அந்த மாதிரி தான் வரும். 1 டன் எடுத்து போட்டிங்கன்னா 100 கிலோ தான் வரும். அப்போ இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் எங்கே அமைப்பாங்கன்னா, எங்கே கரும்பு அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துல தொழிற்சாலையை அமைப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. கரும்பு பயிரும் பகுதிகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளன. இதுதான் காரணம். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 50% கொண்டுள்ளது. நம்பர் 1 இவன் தான். ஏன்? பெரிய பரப்பு, வளமான மண், வருஷம் ஃபுல்லாக தண்ணி, கரும்பு போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, அதுக்கப்புறம் நம்மலாம். எல்லாம் சேர்த்து இவங்களோட சேர்த்து 90% இவங்களே அடங்கிடுறாங்க. அதோட முடிஞ்சிச்சு. வனவளம் இப்போ பார்த்தது அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி பார்த்தாச்சு. அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது வனவளம் சார்ந்தது. மரம், சரியா? மூலிகைலேருந்து என்ன தயாரிப்பாங்க? மருந்து, அப்புறம் தேன் கீனு இதெல்லாம். காகித தொழிற்சாலையெல்லாம் இப்போலாம் மரம் வெட்டுறதில்ல. இப்போலாம் அந்த பக்காஸ் சொன்னோம் இல்லையா? எது பக்காஸு? கரும்பு சக்கையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க நம்ம ஊரில். அரக்கு, விளையாட்டு பொருள், மரப்பலகை, ஒட்டு பலகை, பிளைவுட் இருக்குல்ல, அதெல்லாம் கிடைக்குது. ஆனால் இந்த பிளைவுட்லாம் நம்ம ஊரில் தயாரிக்கிறதுல எல்லாம். மரம் வெட்டு தொழில் எந்த பகுதியில் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தோம்? மிதவெப்ப மண்டலத்தில். அதில் எந்த நாட்டில்? ரஷ்யா, கனடா. அடுத்தது காகிதத்தாள்கள் தயாரிக்கிறதுக்கு காகித அட்டைப்பெட்டி, மெல்லிலைத்தாள், அதை சொல்கிறானுங்க. காகித பைகள், எழுதுபொருள்கள், உரைகள் மற்றும் அச்சிடப்பட்ட காகித பொருட்களான புத்தகங்கள், பத்திரிகைகள் மற்றும் நாளேடுகள். இதெல்லாம் எதுக்குன்னு தேவை உங்களுக்கே தெரியும். சரியா? அங்கே பாருங்கள். மென் மரங்கள், சாஃப்ட்வுட் ட்ரீஸ். எங்கே இருக்கும் சாஃப்ட்வுட் ட்ரீஸு? அங்கே மிதவெப்ப மண்டலத்தில். படித்ததெல்லாம் ரீகால் பண்ணிட்டு வரோம்.
ஊசி இலை மரங்கள், அதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். குளிர் பிரதேசத்துலாம் சாஃப்ட்வுட் ட்ரீஸ் இருக்கும். அடுத்தது காகித பயன்கள், கல்வி சார்ந்த பயன்பாட்டிற்கு இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஓகே. இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவிற்கு அதிகம். அதுக்கு காரணம்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. 1812 உருவாக்கியிருக்கானுங்க. செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை. நோட் பண்ணிக்கோங்க. இப்போலாம் காகிதமே தேவையில்லன்னு ஆயிடுச்சு. ஆமாம் தானே? எல்லாம் என்ன ஆயிடுச்சு? டிஜிட்டல் உங்கள் கைக்குள்ளே வந்துருச்சு எல்லாம். பாலிகஞ்ச் என்ற இடத்தில் 1867 நிறுவப்பட்டது. என்ன சொல்கிறானுங்க? பாக்ஸில் ஒன்று போட்டிருக்கான், இதில் ஒன்று போட்டிருக்கான். ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை. சரி, அது எங்கே இருக்குது? ராணிகஞ்ச். முதல் காகித தொழிற்சாலை செராம்பூர். இது 67, அது 1812. மரக்கூழ், மூங்கில், இதெல்லாம் பழைய கதை. மரக்கூழ், மூங்கில் இதெல்லாம் ஒரு வகையான சவாய் புற்கள். அது ஒரு வகையான புல். அதெல்லாம் இப்போ கரும்பு சக்கை தான் ஃபுல்லாகவே. மேற்கு வங்காளம் இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கியமான மாநிலம். நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் அமைப்பது ஆக்சுவலாக ஃபேக்ட். இது டிஎன்பிசியில் கேட்பான். கனிமம் சார் தொழிற்சாலைகள். இது ஃபாரஸ்ட் பேஸ்டு ஒன்லி, பேப்பர் மட்டும் சொல்லிட்டான். அடுத்தது மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, இரும்பு எக்கு தொழிற்சாலை. இதுதான் ஒரு நாட்டு பொருளாதாரத்தில் முதுகெலும்பில் இதுவும் ஒன்று முக்கியமானது. பேசிக் இண்டஸ்ட்ரீஸும்பாங்க. இரும்பு எக்கு தொழிற்சாலையில் இதன் உற்பத்தி பொருட்களை மற்ற தொழிலங்களுக்கு தேவையான மூலப்பொருளை அளிப்பதனால் அடிப்படையான உலோக தொழிற்சாலை. சரியா? எல்லா தொழிற்சாலைக்கும் இரும்பு இங்கேருந்து தான் போய் ஆகணும். இரும்பு எக்கு தொழிற்சாலை தான் கொடுப்பான். பேனாவோட அந்த முள் கொண்டு இரும்பு சப்ளை பண்ண தான் இருக்கும். சரியா? மாட்டு வண்டியோட அச்சாணி, நிலம் உழுகுறாங்கள கலப்பை, அது எல்லாமே என்னது? இரும்பு தொழிற்சாலையில் தான் போகும். முதல்நிலை தொழிலேருந்து வெட்டி எடுத்துடுவாங்க அயன் ஓரை. அது அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பிரித்து மெட்டல் அரிசி பார்த்தோம் இல்லையா? பிரித்து மாற்றுவாங்க இரும்பா. அதுக்கப்புறம் துருப்பிடிக்காத இரும்பாக மாற்றுவாங்க. அதான் இரும்பு எக்கு தொழிற்சாலை. அதுலேருந்து அதேமாரி பெரிய கப்பல்லேருந்து எல்லாமே இதிலேருந்து தான் தயாரிப்பாங்க. இரும்பில் தான் தயாரிக்கிறாங்க. கப்பல் இரும்பில் தயாரிப்பாங்களா? ஒரு பேர் என்ன? உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் தான். கப்பல் எதில் தயாரிப்பாங்க? இரும்புலையா? கப்பல் எதில் தயாரிக்கிறாங்க? கப்பல் மரத்தில். இரும்பில் செஞ்சால் என்ன ஆயிரும்? மூழ்கிரும். ஆமாம் தானே? பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. சரியா? மார்னிங்கில் ஏற்கனவே ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை பாருங்கள். நேற்று வீடியோ போட்டிருப்பேன், யூடியூப்பில் போய் பாருங்கள். லேட்டஸ்ட்டு எல்லாத்துக்கும் என்னது? இரும்பு தான் தேவை. ரயில் கீழ் எல்லாத்துக்கும் இரும்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பில்டிங் இதில் தான் நிற்கிது, இரும்பு தான். தொழில் வளர்ச்சி இரும்பு எக்கு உற்பத்தி அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுது. இரும்பு எக்கு உற்பத்தி அதிகமாக அந்த நாட்டில் நுகர்றாங்கன்னா அந்த நாடு ஒரு அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மவா கார்லேருந்து எல்லாமே இரும்பு தான். டாட்டா இரும்பு எக்கு தொழிற்சாலை 1907 தனியார் துறை. சாக்சி என அழைக்கப்படும் ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை எது? டாட்டா இரும்பு எக்கு 1907. அதுபோக ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா பார்த்தோமா? என்னது இது? இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன? காமனான இடம் சோட்டா நாகூர். வெரி குட். அவ்வளோதான். ஜாரியா, ராணிகஞ்ச் இடத்துக்கு பேர். இதெல்லாம் மாநிலம். அந்த மாநிலங்களில் இடத்துக்கு பேர். ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ, கரன்புரா, எங்கெல்லாம் நிலக்கரி வயல்கள் கிடைக்குது எல்லாம் அந்த மாநிலத்திலேயே தான். மயூர்பஞ்ச், இபோஞ்சர், புரேனா இரும்புத்தாது சுரங்களும் கிடைக்குது. எல்லாமே அந்த ஏரியா தான்.
தொழிற்சாலைக்கு தேவையான டோலமைட், மேங்கனீஸு, சிலிக்கான் போன்ற தாது படிவுகள் அதிகமாக கிடைக்குது அங்கேயே. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை முதலில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலா போர்ட்டோனோவில் அமைக்கப்பட்டதா? தமிழ்நாட்டில் போர்ட்டோனோவா 1830 போர்ட்டோனோவா. எந்த இடம் போர்ட்டோனோவானா? பரங்கிப்பேட்டையா? சென்னை? சரி பார்ப்போம். இரும்பு ரைட், நோட் பண்ணிக்கோங்க. வாகன தானியங்கி தொழிலகங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். வாகன தானியங்கி, பைக்கு, காரு, லாரி, பஸ்ஸு இதெல்லாம் இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. வேகமாக வளரக்கூடிய தொழிலில் இதுவும் உண்டு. இந்த இரும்பேக்கு தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. தேன் இரும்புனா எதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரி முடித்தவங்க எத்தனை பர்சன்டேஜ் இதில் அதில் கார்பன் இருக்கும்? 25% தான். அவ்வளோலாம் கலக்க மாட்டாங்க, போய் பாருங்கள். டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் ஜாம்ஷெட்பூரில் 1911 உருவாக்கியிருக்காங்க. உற்பத்தி பொருள் தேன் இரும்பு. இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் இஸ்கோ, அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. அடுத்தது கான்பூர், ஹிராபூர், குல்டி 3 இடத்துல இருக்காமா, அதுவும் தேன் இரும்பு கச்சா எஃகு. அடுத்தது விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு 25வா? 25ங்க, 25ன்னு சொல்லாதீங்க. என்னங்க என்ன இந்தியனாகவே இருக்கீங்களே. சரி மாறுங்க. அடுத்தது விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம், பத்ராவதி, கர்நாடகா. கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகா? கடல் பாசிலேருந்து எஃகு தயாரிக்கிறீங்களாடா? சரி. அடுத்து இந்துஸ்தான் எஃகு கேட்பாங்க, எந்த இடத்துல இருக்குது, எந்த ஆண்டு தொடங்குது. டிஎன்பிசி நம்ம ஸ்டேட் லெவலில் இந்த ஃபேக்ட்லாம் கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் இதெல்லாம் கான்செப்ட் அதுக்குள்ளே. தேன் இரும்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. வார்ப்பு இரும்புனா என்ன, எத்தனை பர்சன்டேஜ், சரியா? இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா தொழில்நுட்ப உதவியோட அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். பிலாய், சத்தீஸ்கரில் கேட்பாங்க. ரஷ்யா தொழில்நுட்பத்தோடு தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு நிறுவனம் எதுன்னு கேட்பாங்க. சுதந்திரம் அடைஞ்சவங்கன்னா நிறையா நாடுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? 2வது 5 ஆண்டு திட்டத்தில் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முதல் 5 ஆண்டு திட்டத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? வேளாண்மைக்கு. அப்போ இந்த டைமில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொழிற்சாலையெல்லாம் உருவாக்குவாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நிதி வாங்கிட்டு வந்து நம்ம தொடங்குவோம். அடுத்தது அதேமாதிரி இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கே? ரூர்கேலா, ஒடிசா. 2 ஒன்றே தான், ஹச்எஸ் தான், ஹச்எஸ்எல். பட் பிலாயில் வந்து ஹெல்ப் பண்ணது ரஷ்யா. ரூர்கேலாவில், அது ஒடிசா பக்கத்தில் அங்கேயே தான். அது வந்து யார்? ஜெர்மனி. அடுத்து இங்கிலாந்து உதவியோட துர்காபூர், மேற்கு வங்கத்தில். அதேமாதிரி ரஷ்யா இன்னொரு இடத்துல உதவி இருக்காங்க. எங்கே? பொக்காரோவில் 1, பிலாய் 1, 2. சத்தீஸ்கர், இது வந்து ஜார்க்கண்ட். தோனியோட ஊர் எது? மாநிலம் ஜார்க்கண்ட், ராஞ்சி. அந்த படம் பார்த்தீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக 2000க்கு அப்புறம் தானே டோனி வராரு. ராஞ்சி அங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவான். ஏன்? அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. ஆனால் இவ்வளோ தொழிற்சாலையெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே என்ன நடக்கலை? அரசாங்கம் ஒழுங்காக நடக்கலை. அதோட எந்த வளமும் இல்லை தமிழ்நாடு. எப்படி இருக்கும் இங்கே? அதான் அங்கே. அதனால தான் அவனுங்களுக்கு வழி தெரியுது. என்னோட எல்லோரும் வளர்றானுங்க. விதிப்படி அல்லது கர்மாப்படி என்ன பண்ணும்? கஷ்டப்படணும்ல. மற்றவங்களாம், மற்ற ஜாதிக்காரெலாம் இவனுக்குன்னு எல்லாரையும் மேலே கூட்டிகிட்டு வரான். அவன் வயிற்றுச்சு. புரியுதா? ஆமாம். அங்கே சேலம், அதுவும் பெண்கள் படிக்கவே கூடாது. போன பிறவியில் பாவம் செஞ்சிட்டீங்க, இந்த பிறவியில் ஆம்பளைங்களுக்கு என்ன பண்ணும்?
சேவை செய்யணும், மூலியம் பார்க்கணும். அது எப்படி நீங்களாம் படிக்க வரலாம்? வயிறு எரியுது பண்ணுங்க. சரியா? ஆமாம், சும்மாலாம் நடக்கல இது. முதல்ல அரசியல் படிங்க. யார் அந்த முக்கியமான தலைவரெலாம் யாருன்னு படிச்சுக்கோங்க. எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவானுங்க. இன்னைக்கு காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு போயிடாதீங்க. அவ்வளோதான். அல்லது எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் தாத்தா சொன்னார், என் ரசிகர், என் தலைவன் சினிமாவில் என் தலைவி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு போகாதீங்க. சேலம் எக்கு ஆலை தமிழ்நாட்டில் இங்கே சேலத்தில் இருக்கா? 82. அது யாராவது யார் போராடி கொண்டு வந்தாங்கன்னு பாருங்கள், போய் வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விஜயநகர எக்கு ஆலை கர்நாடகா, ஓர் நகர். விசாகப்பட்டினம் எக்கு ஆலை பேர்லேயே இருக்குது, ஆந்திர பிரதேசம். வெப்ப உலோகமா? இப்போ நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சேலம் ஒன்று தான் இருக்குது. ஆனால் அவன் எதுவும் தயாரிக்கிறது இல்லை. இங்கே இரும்பு ஓரெலாம் எடுக்கிறது இல்லை. கஞ்சமலை ஃபுல்லாக இரும்பு தான் இருக்குது. சித்திரை கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க கஞ்சமலை ஃபுல்லாக. அது சுற்றிலும் உள்ள எல்லாத்துலேயுமே இரும்பு தாது இருக்குது. அது நிறுத்திட்டாங்க. இப்போ ஒன்லி அங்கே இரும்பு வரும். இங்கே காயின்லாம் இருக்குல்ல, அதுக்கான இங்கே அச்சடிக்க மாட்டாங்க. இந்த காயின் மாதிரி உருவாக்கி செகண்டரி ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ராசஸிங் மட்டும் தான் நடக்குது, ப்ரொடக்ஷன் எதுவும் நடக்கிறது. என்ன பார்த்துட்ருக்கோம்? வாகன தானியங்கு நிலம். இந்தியாவின் முதல் வாகன தொழிலம் மும்பைக்கு அருகிலுள்ள குர்லா. நோட் பண்ணிக்கோங்க. பிரீமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது 1947 தான். இதைத் தொடர்ந்து 1948 கொல்கத்தா அருகில் உள்ள உத்தர்பாரா இந்துஸ்தான் மோட்டார் HM. இன்னும் கார்லாம் இருக்குது பாருங்கள், இந்துஸ்தான் மோட்டார்னு இருக்கும். அம்பாஸ்டர் கார் இருக்குது பாருங்கள், அது HMனு போட்டிருக்கோம். ஹெட்மாஸ்டரில் இந்துஸ்தான் மோட்டார். அடுத்தது, தற்பொழுது இந்தியா வாகன உற்பத்தியில் 7வது பெரிய நாடாக விளங்குகிறது. இந்நிறுவனமானது 2 சக்கர வாகனங்கள், மகிழுந்துகள், ஜீப்பு, 3 சக்கர எல்லாமே நிறுவனம்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. இந்த துறை போன்றவற்றை உற்பத்தி செய்கிறது. மும்பை, சென்னை, ஜாம்ஷெட்பூர், ஜபல்பூர், கொல்கத்தா, பூனா. இந்த சென்னை தான் ஃபஸ்ட்டு. சென்னைக்கு இன்னொரு பேர் என்னது? கார் தொழிற்சாலை இருக்கனால டெட்ராய்டு. அதிகமான கார் தொழிற்சாலை அங்கே தான். பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு. டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹிந்திரா, இந்துஸ்தான் மோட்டார்ஸு இவங்களாம் வந்து கார் தயாரிக்கிறாங்களாமா. பன்னாட்டு இன்டர்நேஷ்னல், இதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ். அதுபோக இன்டர்நேஷ்னல் மெர்சிடிஸ், பென்ஸு, ஃபியட்டு, ஜென்ரல் மோட்டார்ஸு, GM, டொயோட்டா இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது. அப்புறம் BMW, ஆடி, வேர்ல்ஸ்வேகன், வால்வோ இதெல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள். கேட்கலாம். இதை 3 இதை கொடுத்துட்டு ஒரு இந்தியன் இதை கொடுத்துட்டு இதில் மாறுபட்ட ஒன்றை கொடுக்குன்னு கேட்பான். டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட் இதெல்லாம் வந்துட்டு கார் உற்பத்தி. அடுத்தது பொருள் எடுத்துகிட்டு போகிற அது டாடா மோட்டார்ஸு, அசோக் லைலாண்டு, விஷர் மோட்டார்ஸா, மஹிந்திரா இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறான்? பெரிய இந்த சரக்கு வாகனம், பஸ்ஸு அதெல்லாம் தயாரிக்கிறானுங்க. அதுமாதிரி இருசக்கர வாகனம், ஹீரோ, பஜாஜ் இதெல்லாம் இருசக்கரம், TVS இதெல்லாம் முன்னணி நிறுவனங்கள். மேக் இன் இண்டியா கொண்டு வந்து விட்டானுங்க. அப்படியே அப்போ மேட் இன் இண்டியா பேரை மாற்றிக்கிட்டானுங்க. நல்ல வேலை, அதுக்கு ஏதோ இவனுங்க இப்போ சமஸ்கிருதத்துலேருந்து வார்த்தை பிடிச்சி போடாமல் இருக்கானுங்க. ஏன்னு தெரில. இந்தியாவை அப்படியே அப்போ உலக வரைபடத்தில் இந்தியா ஒரு சிறந்த இடமா காட்டிச்சாமா. கதையை விட்டுக்க வேண்டியதான். மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலாளர்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸா. முடிஞ்சா பாடம்? சாஃப்ட்வேர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? சயின்ஸ் படித்தவங்க, மெயினாக ஃபிசிக்ஸ்லாம் படித்தவங்க
என்னங்க வித்தியாசம்? இந்த லைட்டு, ஃபேனு, மின் மோட்டாரு, இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், மின்னியல். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்குல்ல, பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், அது வழியாக அந்த எலக்ட்ரான்ஸ் உள்ளே பூந்து, காலையில் பார்த்தோம்ல, எலக்ட்ரான்ஸ் அது உள்ளே பூந்து அப்படி ஓடிட்டு இருக்கும். அப்படி ஓடுறதுனால அந்த பொருள் இயங்கும். அயன் பாக்ஸு, கெட்டிலு, அப்புறம் அடுப்புலாம் எரியுது, அடுப்பு, மின்சார அடுப்புலாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கூட்ஸ். இல்லை அடுப்பு தெரியல எனக்கு, அது செக் பண்ணிக்கணும். மின்னணு எலக்ட்ரானிக் கூட்ஸ் அப்படின்னா சர்க்கியூட் போர்டு இருக்கும், அதை மாற்றிடுவான். இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்லேருந்து அதை பிரித்து கம்மியான எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகிற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அனுப்புகிற மாதிரி வச்சுருவாங்க. சர்க்கியூட் போர்டு, மதர் போர்டெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சர்க்கியூட் போர்டு தான் நினைக்கிறேன். ஐஎம்பி என்னன்னு எம்பிஎஸ்ஸாக ஏதோ சொல்லுவானுங்க, அதுக்கு பேர் ஐஎம்பிஎஸ்ஸாக ஏதோ சொல்லுவானுங்க. அதில் இயங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் கூட்ஸ். ஓகேவா? யார் ட்ரிபிள் இருக்கீங்க? ட்ரிபிள் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் யாருமா? நீங்களா? சர்க்கியூட் போர்டு இல்லைன்னா அவ்வளோதான். அதெல்லாம் இதில் வரும். மின்னணுவியல், எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் ஐஏஎஸ் கோசி. அங்கே ஐஏஎஸ்னால் ஆகவோம்மா ஒன்றுமே கேட்க மாட்டான். அவனை சுற்றி இல்லைன்னா சும்மா இந்த மாதிரி மொக்கையாக கேட்பான். அது கூட தெரியாமல் தானே இருக்கும். நீங்கள் ஐயோ ஆகவோன்னு என்னென்னமோ படிப்பானுங்க. அங்கே பேசிக் நல்லா இருந்துச்சுன்னா நீ நாலேஜ் கதையே வேறு. சரியா? வேறு என்னத்தை படிப்போம்? நீ சுற்றியில் உள்ளதை தெரிஞ்சிக்காமல் என்ன பண்ண போகிறோம்? வேறு என்னத்தை படித்து என்ன பண்ண போகிறேன்? நிலாவுக்கு போனாலும் அதே தான், அதே மண்ணு தான் இருக்குது போகுது, அதே ஆட்டம் தான் இருக்குது. ஆமாவா? வேணா அங்கே வேணால் போயிருக்கும். உன்னை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கோ. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? ஜென்ரல் ஸ்டடீஸ். நம்ம சுற்றியில் நடக்கிற சம்மந்தமான அறிவை தெரிந்து கொள்வது. சரியா? ரைட். கனரக மின்னியல் தொழிலாளர்களானது மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள், மின்மாற்றி. அதில் கனரகம், அதில் ஜென்ரேட்டர், மின் இயற்றி, ஜெனரேட்டர், மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறவங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், ஹை வோல்டேஜோ லோ வோல்டேஜாக மாற்றும். அதெல்லாம் பார்ப்போம், ஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்குவோம் அந்த வார்த்தைக்கெலாம். நீராவி கொதிகலன்கள் பார்த்தோமா? தண்ணி கொதித்து நீராவி வரும், அதை வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க, ஃபேன் ஓடும். நீர்மின் சக்தி, தொழிலகங்களுக்கு தேவையான விசை கடத்திகள். விசை கடத்தி சொல்கிறது கூட என்ன பண்ணலாம்? டர்பைன்ஸ். அனல் மின் உற்பத்தி தொழிலகங்களுக்கு தேவையான கொதிகலன்கள், ஜெனரேட்டர்னால் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறவன். மின்மாற்றினாக்கா டிசியை ஏசியாக மாற்றுறது மின்மாற்றி. ஓகேவா? டிசியை ஏசியாக மாற்றுறது. டிரான்ஸ்ஃபார்மரு, மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் கூட சொல்லலாம். ஏசியை டிசியாக மாற்றுவான், டிசியை ஏசியாக மாற்றுவான். ஹை வோல்டேஜ் இன்னொரு கருவி இருக்குது, ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றணும், லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றணும், எல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்குவோம். இருக்குது, 10th கொடுத்துட்டான் எல்லாமே. எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது. அனல் மின் நிலையம், ஓகேவா? ஜென்ரேட்டர், மின்மாற்றி, சுவிட்சு கியரு, இதெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க. இதில் கனரக மின்னியல்ல ஹெவி எலக்ட்ரானிக் கூட்ஸ் அவங்களாம். இந்தியாவில் கனரக மின்சாதன தொழில்கள் மிக முக்கியமானது பாரத் மிகு மின் நிலையம், பெல் அப்படிமா. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ். இந்த பாய்லரு இதெல்லாம் தயாரிக்கிறது வந்தோம். அங்கே நம்ம திருச்சியில் கூட ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கே இருக்குது பெல்லு. இந்நிறுவனம் ஹரித்வார், போபால், ஹைதராபாத்து, ஜம்மு, பெங்களூரு, ஜான்சி, திருச்சிராப்பள்ளியிலலாம் இருக்குது. இப்போ திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் அங்கே திருமயம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அங்கே ஒன்று இருக்குது. சரியா? அப்போ லேட்டஸ்ட்டாக உருவாக்குங்க. தொலைக்காட்சி பெட்டிகள், வானொலி பெட்டிகள், தொலைபேசி இணைப்பகங்களா, செல்லுலார் தந்தி, கணினிகள், அஞ்சல், ரயில்வே பாதுகாப்பு, வானிலைகள் போன்ற துறைகளுக்கும், அந்த துறைக்கெலாம் செல்ஃபோனுக்கெலாம் எதுவும் தயாரிக்கலாம். அந்த துறைக்கு, அந்த டவருக்கு வரலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயாரிப்பாங்க. பல்வேறு சாதனையும் உற்பத்தி செய்யுது. எது? பெல்லு. இது ஒன்றிய அரசாங்கத்தோடது. பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி, ஒன்றிய அரசாங்கம் நிதி போட்டு அதை உருவாக்கி வச்சுருக்காங்க.
இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூரு. சொல்லுங்க மின்னணு எலக்ட்ரிக்கல் அதே தான் பெங்களூரு. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா எது? பெங்களூரு. அதை விட்டோம்னா ஹைதராபாத்து, புதுடெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா அதெல்லாம் ஃபஸ்ட் இடம். அது மட்டும் பார்த்துங்க, மற்றெல்லாம் விட்டுருங்க. மென்பொருள் தொழிலகம் சாஃப்ட்வேர்னு என்ன? ஹார்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யார் கம்ப்யூட்ரு? நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுறது. அப்போ மதர் போர்டெலாம் உள்ளே தானே இருக்குது. மதர் போர்டு எங்கே இருக்குது? வெளியிலையா இருக்குது? மெட்டீரியல் அது உள்ள லாங்குவேஜு. டிஜிட்டலாக இருக்கிறதெல்லாம் சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஆப்பு அதோட லாங்குவேஜு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாஃப்ட்வேர். கண்ணுக்கு தெரியாது, உள்ளூரில் இருக்கும். ஹார்ட்வேர்னால் தெரியும், தொடலாம், எல்லாம் பண்ணலாம். மதர் போர்டு தெரியலாமா? சரி, அதெல்லாம் ஹார்ட்வேர். இது ரெண்டு சேர்ந்து தான் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். அடுத்தது இப்போ வச்சுக்கலாம், நம்ம உடம்பு வந்துட்டு என்னது? உடம்பு, மூளை, கிட்னி, சட்னி, லிவரு, இதயம், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர். நம்மளோட சிந்தனை, எண்ணம், ஓட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாஃப்ட்வேர். அதான் இது புரியுது. அதை தான் பேயின்றானுங்க. செத்து போகணுன்னு அது போயிட்டு மேலே எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த ஆசையெல்லாம் போகாதவன் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. ஆமாம் தானே? மென்பொருள் தொழிலகம் இந்தியா உலகில் உள்ள மிகச்சிறந்த மென்பொருள் நிறுவனங்களை தாயமாக கொண்டுள்ளது. இந்திய மென்பொருள் தொழிலகங்களானது தகவல் தொழில், ஐடி, வணிகம் சார்ந்த தீர்வுகள். வணிகம் சார்ந்த தீர்வுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்லைனில் சேல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தகவல் தொழில்நுட்பம். எல்லா விஷயம் என்ன? அது டேட்டாலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறோமா அதில், அதான் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. உலக பிரசித்தி பெற்றவர்களாக உள்ளனர். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்திய மென்பொருள் தொழிலகம் அடைந்துள்ளது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. நம்ம தானே எல்லாம் நிறைய பேர் எதில் வேலை செய்கிறாங்க? நம்மளாம் ஐடியில் வேலை செய்கிறாங்க. ஐடியில் வேலை செய்கிறாங்க. பிபிஓலாம் ஐடி கிடையாது. பிபிஓனா வேறு, அது மார்க்கெட்டிங். பிபிஓலாம் ஏன்னா ஆன்லைனில் அமெரிக்காவுக்கு இங்கேருந்து பண்ணுற, அதனால் சம்பளம் அதிகம், அவ்வளோதான். அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல லாங்குவேஜ் வச்சு, அதுதான் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. டாடா கன்சல்டன்சி இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் ஆகும். 1977 தொடங்கும். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அப்புறம் எல்என்டி, இன்ஃபோடெக்கு, ஐப்ளெக்ஸ், அசஞ்சரு, காக்னிசன், கேலக்ஸி, இ சொல்யூஷன்ஸ், இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஐடிசி, இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன். முதல்ல என்ன பண்ணா? சிகரெட்டு விற்றுக்கிட்டு இருந்தானு. சிகரெட்டு, அப்புறம் அது என்னது, கஞ்சா இல்லை, அது வேறு, புகையில், அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தானுங்க. அதான் ஐடிசி, இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன். பணம் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் வந்து அதில் கொஞ்சம் முதலீடு போடுறது. அதெல்லாம் இன்ஃபோடெக், இவங்களாம் இந்தியாவில் அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. 500க்கும் மேற்பட்ட மென்பொருள் சாஃப்ட்வேர் இந்த தொழில் நிறுவனங்கள் இங்கே இருக்குது. 95 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களாம். சென்னை தமிழ்நாட்டில் முக்கியமானது. இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள்: சீரற்ற மின் விநியோகம், தொழிற்சாலை நிறுவனத்துக்கு ஏற்ற பரந்த நிலப்பரப்பு இல்லாமை, இதெல்லாம் வந்து பிரச்சனையாமா. கடன் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல், கடனுக்கான வட்டி வீதம் அதிகம். வெளிநாட்டோட இங்கே வட்டி வீதம் அதிகம். எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் அதை பற்றிலாம். மலிவான ஊதியத்திற்கு வேலையாட்கள் கிடைக்காமை. அப்படியா? அதெல்லாம் கிடைக்கிறாங்க. ஊழியர்களுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பயிற்சிகள் இல்லாமை. பேசிக்கே தெரியலையே, அப்புறம் எப்படி அவனுக்கு தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்கறது? ஏதாவது அவன் சொல்கிறத அவன் காப்பி அடிப்பான், அவ்வளோதான். அவன் வந்து இப்படி பண்ணுவான்மா, எதுக்கு பண்ணுற என்னன்னே தெரியாது. இவனும் அப்படி பண்ணுவான், அவ்வளோதான். ஏதோ லைட்டாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுவான், இது ஏன் நடக்குது, என்ன நடக்குது. சின்ன எக்ஸாம்பிள், ஐடி ஃபீல்டுக்கு எலக்ட்ரிசிட்டி முக்கியமா இல்லையா? அவனை கூப்பிட்டு எலக்ட்ரிசிட்டினா என்னடான்னு கேட்டால், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டி வடிவேல் மாதிரியே பார்ப்பான். அப்படி அவ்வளோதான், அந்தளவுக்கு தான் இருக்குது. 2010-11 ஒரு ஆர்டிக்கல் அமெரிக்காவிலேருந்து ஒரு
ஆங்கில இதில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறேன். எனக்கு கோபமாக வந்துச்சு, அப்புறம் நம்ம இந்தியர்கள்லாம் பார்த்து இப்படி சொல்லலான்ட்டு. அப்புறம் அறிவு வளர வரல, அப்போ தான் எனக்கு தெரியுது, ஆமாடா அவன் சொன்னது உண்மை, எனக்கு அறிவு வளர ஆமாம் உண்மை அப்படி. சரி, அப்போது அந்த மாதிரி தொழில் பேட்டைகளுக்கு அருகில் வசிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாமை எல்லாம் இருக்காங்களாம். சரி, அதெல்லாம் விட்டுருக்கு, சால்வ் பண்ணுங்கள். மேங்கனீஸ் இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எக்கு, வெரி குட். ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை 8 ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தானே ஏபி. ரெண்டாவது எது? பிட்டுமினஸ், அப்புறம் தான் லிக்னைட், அப்புறம் பீட். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் தான் பெட்ரோலியம் சரி, நிலக்கரியும் சரி, நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஹைட்ரோகார்பன் தான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் மண்டலம், கோயம்புத்தூர் பகுதி. சரியா? அப்படியே பின்னாடி கொடுத்துக்கணும், பின்னாடி அப்படியே பாஸ் பண்ணணும். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம்? ராஜஸ்தானா மகாராஷ்டிராவா? மகாராஷ்டிரா. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் பின்னாடி கொடுத்து விடுமானாங்க, அங்கே எடுத்து ஆற்றல் வளம் எது? சூரியன். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம்? ஜார்க்கண்டா. சோட்டா நாகபுர உரிமை பகுதியின் பொருளாதார வளர்ச்சி கருவாக இருப்பது கனிம வளங்கள். பாக்சைட். ஜிப்சம், கருப்பு தங்கம், இரும்புத்தாது. என்னது அதில் என்ன குவாலிட்டி? அது ஃபஸ்ட் குவாலிட்டியே தான், ஆனால் கம்மியாக தான் கிடைக்குது. மைக்கா, மின்சாதனம். அவ்வளோதான், இந்த லெசன் ஓவர். ½ அன் ஹவர் பார்க்கலாமா? பிரேக் எடுத்துக்கோங்க 10 நிமிஷம்.